இருக்கிறார். ஏன்னா அவர் தான் ரத்தத்தை சிந்தினவர், அவர் தான் ஜீவனை விட்டவர், அவரே வழக்காடுறவராகவும் பரிந்து பேசுகிறவராகவும் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டு எனக்காக வழக்காடிட்டு இருக்கிறாரு. பிரச்சனை என்னென்னா, நான் இங்கே இருந்துக்கிட்டு ஆண்டவரே நான் அருகதையற்றவன், நான் தகுதியற்றவன் அவர் சொல்ல இப்போ ஜட்ஜுக்கிட்ட போய் வக்கீல் வந்து இவர் நிரபராதிங்க, இவர் குற்றம் செஞ்சுருந்தாலும் அதுக்குரிய தண்டனைலாம் கொடுத்தாச்சு, அது ஏற்கனவே அதெல்லாம் அபராதமெல்லாம் செலுத்தி முடிஞ்சாச்சு அப்படின்னு கஷ்டப்பட்டு அதுக்குள்ளேயே ரசீதெல்லாம் காமிச்சிக்கிட்டு அங்கே ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறார். நான் போயிட்டு உண்மையாக நான் தண்டிக்கப்பட வேண்டியதாங்க, கண்டிப்பாக எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் ஏற்றுக்கிறேன், நான் நிச்சயமாக குற்றவாளி தான், நான் ஒன்றுமே இல்லை, நான் அருகதை ஏற்றவன் சொன்னால் லாயர் தலைமையிலேயே போடுவார். இன்றைக்கி இருக்க லாயர்லாம் கொஞ்சம் கோபம் வந்துடும். ஏன்னா அவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அவர் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருந்தால் எப்படி? இதுதான் இங்கே பிரச்சனை பாருங்கள். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு விளங்காதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்னங்க நான் பாவி, அதனால தான் எனக்கு இப்படிலாம். கர்த்தர் என் ஜபத்தை எப்படி கேட்பார்? நான் வந்து அருகதையற்றவன் இல்லையா, நான் தகுதி இல்லாதவன் இல்லையா, என் ஜபத்தை எப்படி கேட்பார்? எனக்கு எப்படி செய்வார்? அவருக்கு செய்வார், அவர் பெரிய பரிசுத்தவான், எனக்கு எப்படி செய்வார்? இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ கோர்ட்டும் ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே இருக்கிற நீதிபதியும் ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே வழக்கறிஞரும் ஒன்றும் செய்ய முடியாது, சட்டம் அவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்குது அதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. வாயாலே கெட்ட ஆள் தோல்வியை அரவணைத்து கொள்கிறான், எடுத்துக்கலாம் பாருங்கள். தோல்வியை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொல்கிறேன், பைபிளும் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனும் ஒன்றும் செய்ய முடியாது, இயேசுவும் ஒன்றும் செய்ய முடியாது, சிந்தப்பட்ட ரத்தமும் ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய வார்த்தைகள் அதுக்கெல்லாம் விரோதமாக இருக்குமானால் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசத்தில் தான் வேலை செய்து பாருங்க. நீங்கள் விசுவாசிக்காமல் ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நடந்துட போகிறதில்ல. நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் இந்த கேஸ் எழுதணும், நீங்கள் போகணும், நீங்கள் பேசணும். உங்களுக்காக வழக்காடுகிற இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதற்கொப்பாக அதோடு அக்ரி பண்ணி அவருடைய பேச்சும் உங்களுடைய பேச்சும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா வழக்கறிஞர் என்னத்துக்கு வழக்கறிஞர்? உங்களுக்கு வழக்கறிஞர். நீங்கள் சொல்கிறது உண்மை என்கிறத நிரூபித்து விளக்கி சொல்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறார். இருக்கீங்களா? உங்களுக்காக தான் அவர் இருக்கார். இல்லைன்னா அவருக்கு என்ன வேலைங்க? உங்களுக்காக தான் அவருக்கு, உங்கள் கேஸ் நிமித்தமாக தான் அவர் இருக்கிறார். நீங்களே எனக்கு ஒன்றும் வேணாங்க, பரவாயில்லைங்க, என்ன செய்கிறாலும் செய்யிட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அப்புறம் அவர் போய்டுவார் வேலையை பார்த்துட்டு. உங்களுக்காக தான் அவர் இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் எது